33,500 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா Asusல டஃப் கேமிங் பாக்ஸோட வந்திருக்கு. லேப்டாப் பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது, பட் உங்களுக்கு லுக் லைக் பாக்குறது ரொம்பவே நீட்டா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோகேட், போட்டோஷாப், CorelDRAW, மல்டிமீடியா ரெண்டரிங், ஏஐ எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுங்க. இதோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தலாம். ப்ராசர் பாத்தீங்கன்னா நமக்கு Ryzen 5ல 4000 சீரிஸ்ங்க, ஹெச் ப்ராசர்ல வந்திருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா கோர் வந்து 6 கோர் ப்ராசர், ஜிகாஹெச் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 3 ஜிகாஹெச் ஸ்பீடோட வந்திருக்கு. ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்கு. ரேம் பாத்தீங்கன்னா நமக்கு 8GB ரேம், DDR4 32GB ரேம் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி 512GB NVMe SSD பிளஸ் வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் கூட வந்திருக்கு. ஸோ ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா. அதே மாதிரி கிராபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு 4GB GTX 1650 Ti பாத்தீங்கன்னா 4GB கிராபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு. ஸோ நண்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப் தான் காட்டிட்டு இருக்காப்ல. இதோட பிரைஸ் நம்ம தரது பாத்தீங்கன்னா 33,500 ரூபாய்க்கு தரப்போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குவான்டிட்டி தான் நம்ம வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லேப்டாப் வந்தா சீக்கிரமாவே சேல் ஆயிரும். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 11/9/2025 ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். லேப்டாப் தேவைப்படுற நண்பர்கள் எவ்வளவு குயிக்கா முன்னால புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்பா. வித் பாக்ஸோடய வந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வந்தா சீக்கிரமா சேல் ஆயிரும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. 33,500 ரூபாய்க்கு Asusல டஃப் கேமிங் வந்திருக்கு. நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.